அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் நண்பன் 9468. இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ தாங்க என்னோடய டியூட்டி முடிஞ்சது. ஸோ வீட்டுக்கு கிளம்பக்கூடிய டைம் ஆச்சு. சரி, அப்படியே ஒரு இன்றைக்கி குரு பௌர்ணமி இல்லையா, அது பௌர்ணமி நிலவு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஒரு பதிவு போகலான்னு வந்தேன். ஆனால் நிலவை தெரியலைங்க. என்ன பண்ணுறது, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து அதை மாதிரி இயற்கையின் சீற்றம் அதை மாதிரி. சரிங்களா, உங்கள் இடத்துல கண்டிப்பாக குரு பௌர்ணமி நிலவு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுது இல்லைன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வாங்க நம்ம பதிவு காட்டுறோம் பாருங்கள். ஓகே, நமக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா, நம்ம பதிவு முதல் தடவையாக பார்க்கணும்னா இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் இந்த பட்டி ஐக்கான தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பதிவு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பார்த்தீங்களா, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல வந்து குரு பௌர்ணமி நிலவு இவ்வளோ தாங்க தெரியுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஃபுல்லாக மேகமாக இருக்குது. ஸோ சாயங்காலம் ஒரு சில இடத்துல நாங்கள் இருக்கிற இடத்துல மழை இருந்தது. ஸோ இப்போ தாங்க கொஞ்சமாக அப்படியே மேகம் கிளியர் ஆகி நிலவு தெரியுது. கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் நம்ம நிலவுக்கு குரு பௌர்ணமி நிலவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தெரியுதுங்களா, இப்போ தாங்க அப்படி லேசாக தெரியுது. இருந்தாலும் மேகம் மூட்டமாக இருக்கிறதுனால சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. உங்கள் இடத்துல கிளியராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன். கொஞ்சமாக தெரியுதுங்க, ஆனால் மேகம் ஃபுல்லாக மேகம் சுவிந்திருக்கு. கண்டிப்பாக பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் கொடுங்க. இங்கே வந்து கிளியராக இருந்து இல்லைங்க, சும்மா அப்படியே வந்துட்டுருக்கு. ஸோ மேகமெல்லாம் அது மேலே கடந்து போகிறதுனால கொஞ்சம் மப்பு மந்தாரமாக தான் இருக்குது. மழை எப்படியோ சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு எதுவும் தெரியல. மேகமாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்லைங்க. நம்ம குரு பௌர்ணமி நிலவை பார்த்தாச்சு. ஓகே நண்பர்களே, இந்த குரு பௌர்ணமியில் எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும், எல்லாம் நல்லது நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கிட்டு உங்கள் பூஜை நிறைவேற்றுங்க. ஓகே நண்பர்களே, வாங்க நம்ம பதிவுக்கு போவோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம பதிவு பிடித்தினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பொழுது சந்திக்கும் வரை உங்கள் நண்பர் 9468. கொஞ்சம் வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சரியாக தெரியாது. வாங்க மீண்டும் அடுத்த பொழுது பார்ப்போம். ஓகே, குட் நைட், பாய், சியோ. கண்டிப்பாக பிடித்தினா லைக் பண்ணுவீங்க. பின்னாலெல்லாம் லைட் எதுனால கொஞ்சம் பிளராக தெரியும், அவ்வளோதாங்க. ஓகே, பாய், சியோ. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பக்கூடிய டைம் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 29 மணி ஆகிட்டுருக்கு. ஓகே, பாய், சியோ, குட் நைட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.